என்னடா இவோ இப்படி மூச்சு இஸ்து விடுறா. என்னால இவளை பார்க்க முடியலடா கார்த்தி. வாடா, முதல்ல போயிட்டு சுதாகருக்கு ஃபோன் பண்ணலாம். வாடா வாடா அத்தை, இப்போவே ஃபோன் பண்ணி சொல்றது வானா. ஏன் சத்துட்டு பேருக்கு ஒரே வாட்டி சொல்லலான்னு பார்க்குறியா நீ? யாத்த இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் என்ன சொன்னாலும் எல்லாத்துலேயும் ஒரு குத்தை கண்டுபிடிக்கிறீங்க. உனக்கு நிஜமாவே த்ரிஷா மேல அக்கறை இருக்குதா அஞ்சலி? உன்னை பார்த்தா அப்படி கொஞ்சமாச்சும் தெரியுதா? ஒரு ஐசியூ வார்டில் நம்ம இருக்கிறோம். உன் பொடுவை, உன்னோட அவதாரம் பாரு, நல்லா லிப்ஸ்டிக் அப்பிக்கினே, நல்லா அழகாக ட்ரெஸ் மாட்டிக்கினே, ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி வந்திருக்க. நிஜமாவே அக்கறை இருக்கிறவ இப்படி தான் வரவாம்மா. நீ கம்மன் நிற்கிறியா? எப்போ பாரு அந்த வாய் பிதுக்கிக்கினே அழுதுன்னு இருப்பல, அப்படியே அழுதுன்னு கடை. சும்மா இதுக்கு நான் வாய் வச்சுக்கினே உனக்கு இவ்வளோ இது. மா வாமா, போய் ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணலாம். எப்போ பாரு எங்க பாரு உங்களுக்கு இதே ராமாயணம். எனக்கு தான் ஆசைடா, உன் ஆசை பொண்டாட்டி கிட்ட சண்டை போடணும் நீ. வாமா போய் ஃபோன் பண்ணலாம். சரி நட. நான் பேசுனது உனக்கு இவ்வளோ புண்படுத்தும் நான் நினச்சி கூட பார்க்கல அஞ்சலி. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு அஞ்சலி. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவ. என் வாழ்க்கையிலே முதல் முறையாக உன்னை நான் நோவடிச்சிட்டேன் அஞ்சலி. இருந்தாலும் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அஞ்சலி. நான் உனக்கு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கவே கூடாது. ரொம்ப மன்னிச்சிடு அஞ்சலி, என்ன தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. நீ திருந்துட்ட, இப்போ நான் நம்புகிறேன் அஞ்சலி, நீ திருந்திட்ட. நீ இனிமேல் அந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன்ட்டு நான் நம்புகிறேன் அஞ்சலி. நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ என்னை மன்னிச்சிடு அஞ்சலி. தெரியாமல் நான் உன்னை மலடின்னு சொல்லிட்டேன். எனக்கு இது ரொம்ப வருத்தமாகுது அஞ்சலி. இந்த மாதிரி நீ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகுறதுக்கு நானே ஒரு பெரிய காரணம் ஆகிட்டேன். என்னை மன்னிச்சிடு அஞ்சலி, மன்னிச்சிடு. மா ரிங் ஆகுதுமா, எப்படிமா சொல்றது அண்ணன்கிட்ட? என்ன பண்ணுறது கார்த்தி, சொல்லித்தானே ஆகணும். 1000 தான் இருந்தாலும் அது அவனோட பொண்டாட்டி இல்லை. சொல்லாமல் இருந்தால் எப்படிரா? நாளைக்கு அவன் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுறக்கூடாதுல்ல. கொடு, நானே சொல்கிறேன். ஹலோ சுதாகர். ஹலோ, சொல்லுங்கம்மா. பா சுதாகர். மா என்னாச்சுமா? இதுக்குமா லூரிங்க? யாருக்கு என்னம்மா ஆச்சு? சொல்லுமா, என்னம்மா ஆச்சு? பா த்ரிஷாக்கு. த்ரிஷாக்கு? நான் எப்படி சொல்லுறேன் சுதாகர்? நீ மனசு தைரியப்படுத்திக்க சுதாகர், மனசு தளர விட்டுடாது சுதாகர். மா தெய்வ செஞ்சு சொல்லுமா, த்ரிஷாக்கு என்னம்மா ஆச்சு? சொல்லேம்மா. சுதாகர், த்ரிஷா விஷம் குடிச்சிட்டாடா. என்னது? த்ரிஷா விஷம் குடிச்சிட்டாளா? எதுக்கு? எதனால? யார் என்ன பண்ணாங்க? சொல்லுங்கம்மா. அவளுக்கு ஏம்மா இந்த சோதனை? மா எனக்குன்ட்டு இருக்கிற ஜீவன் அவன் ஒருத்தி தானம்மா. சொல்லுமா. மா அவ எப்படிக்கிறாம்மா இப்போ? அவளுக்கு இது இல்லதானம்மா? ஃபோன் கொடுமா இங்க, நான் சொல்றேன். அண்ணே, தம்பி கார்த்தி சொல்றா, என்னடாச்சு அவங்க அன்னைக்கு? டே என்னடா ஆச்சு அவளுக்கு? எதனாலடா அவன் விஷம் சாப்பிட்டா? சரிடா, இப்போ எப்படிங்கிறாவோ? நல்லாங்கிறல்ல? நான் இப்போ வந்துடுறேன். இப்போ காரியரி இப்போ வந்துடுறேன். சொல்கிறா இப்போ வாங்குறா. அண்ணி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அண்ணன். தயவு செஞ்சு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க அண்ணன். என்னால் என்ன பண்ணோன்னு கூட தெரியல அண்ணன். விஷம் குடிச்சிட்டாங்கன்னு அம்மா சொன்ன உடனே நாங்கள் 3 பேரும் காரில் தூக்கி போட்டுன்னு வந்துட்டோன்னு அட்மிட் பண்ணிக்கிறோம். டாக்டரு ஒன்றும் பண்ண முடியாது, சீரியஸாக இருக்கிறாங்க, பார்க்கலான்னு இருக்காங்கன்னு. சீக்கிரம் வந்துருங்கண்ண. என்னது? த்ரிஷா ரொம்ப சீரியஸாக இருக்காளா? என்ன ஆச்சுடா கார்த்தி? விஷம் குடிக்கிற அளவுக்கு என்னடா ஆச்சு? அவன் அப்படிலாம் பண்ண மாட்டேலடா. ஐயோ, எனக்கு இருக்கிற ஜீவன் அவன் மட்டும்தானடா கார்த்தி.
அவளும் இப்படி விஷம் குடிச்சிட்டா. நான் யாருமே இல்லாத அனாதை ஆயிடுவேனாடா கார்த்தி. கார்த்தி, தயவு செஞ்சு அவளை எப்படியாச்சும் காப்பாத்திடு கார்த்தி. அண்ணன் வந்துட்டே இருக்க, நீ கொஞ்சம் அண்ணி கூடவே இருடா, எங்கேயும் போயிடாதடா. எப்படியாச்சும் காப்பாத்துடா. இதோ நான் கார்ல வந்துகிட்டே இருக்கேன்டா, அவளை பத்திரமா பார்த்துக்கூடா. கடவுளே, எங்களுக்கு கொழுந்துதான் கொடுக்கல, எனக்கு அவளுக்கு நானிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அத்தியும் கெடுத்துடாத கடவுளே, உன்னை கையெடுத்து கும்பிடுற, என் பொண்டாட்டியை எனக்கு கொடுத்துடு கடவுளே. தயவு செஞ்சு என் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எங்களுக்கு ஃபர்ஸ்டே குழந்தை இல்லாத பெரிய வருத்தமா இருக்குது. இதுல அவளும் இல்லைன்னா நான் அனாதை ஆயிடுவேன் கடவுளே. குழந்தை இல்லைனா கூட அவளுக்கு நானே எனக்கு அவனிட்டு இருந்தோம். அதுலேயும் மண்ணு வாரி கொட்டிடாத கடவுளே. கடவுளே. அம்மா சொல்லுடி தங்காமே. அம்மா அம்மா சொல்லுடி அஞ்சு. அது தெரியும் ஏதாச்சும் அந்த சக்கலாத்தி ஏதாச்சும் பண்ணிட்டாளா? இல்லம்மா. அப்போ பின்ன என்னதுக்கடி அழுவுற? என்னதாச்சும் சொல்லி தொலைய. அம்மா, த்ரிஷா விஷம் குடிச்சிட்டாப்பா. அடடட, நல்ல செய்தி சொல்லியிருக்கேடி. நல்லா 1 கிலோ அல்வா வந்து தின்ன போறேன் இன்னைக்கு. அம்மா, நான் என்ன சொல்ல வரேன் ஃபர்ஸ்ட் கேளு. கார்த்தி, நான் போய் முகம் கழுவிட்டு வந்துடுறேன்ப்பா. சரிம்மா. இவ இங்க என்ன பண்றா? என்ன சொல்லி தொலைடி. அம்மா, எனக்கும் அத்திக்கும் ஒரு சண்டை ஆச்சுமா. அப்போது த்ரிஷா நடுவில் வந்து நான் அவளை தெரியாமல் மலடின்னு திட்டிட்டம்மா. அந்த வருத்தத்தில் போய் அவள் விஷம் குடிச்சிட்டாம்மா. ஃபுல்லாக ரத்தம் வாந்தி எடுத்து இப்போது ரொம்ப முடியாமல் ஐசியூவில் ரொம்ப சீரியஸாக அட்மிட் ஆகிக்கிறாம்மா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா. அவளுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா நான் தாம்மா காரணம்னு சொல்லி எங்கள் அத்தை என்னை பேசி என்னை சாவடிச்சிடும்மா. அது மட்டும் இல்லைம்மா, மாமா ரொம்ப அழுதுகிட்டே வந்துட்டு இருக்காரு. ரொம்ப ஒடிஞ்சு போய் பேசுகிறாராம்மா. என்ன பண்ணுறதுன்னே தெரியலம்மா. இந்த வீட்டில் எனக்கு ஆறுதலாக இருக்கிறது எங்கள் சின்ன மாமா மட்டும்தான். இப்போ த்ரிஷாக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் தாம்மா அதுக்கு காரணம். என்ன பண்ணுறதுன்னே தெரியலம்மா. தெரியாமல் என் வாழ்க்கையில் ஒரு வார்த்தை விட்டுட்டேன். அது இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து விடணும்னு தெரியலம்மா. இப்போ ஏன் அஞ்சலி அழுவுற? நீ என்னவோ அவள் வாய் திறந்து விஷத்தை ஊற்றி அவளை பெட்டில் படுக்கச்ச மாதிரியே பேசிகிட்டு இருக்க. போகிற அவளோட தலைக்கு எடுத்துக்காத. உனக்கு அவள் எவ்வளோ பெரிய கெடுதல் பண்ணியிருக்கா. அவளை நினச்சிக்கின்னு இப்படி தேம்பி அழுதல் கிடக்குற. அந்த மாதிரி விஷமுள்ள பாம்புக்கெல்லாம் ஈவு ஏற்கொன்றதே பார்க்கக்கூடாது அஞ்சலி. கடவுள் யாருக்கு என்னென்ன பண்ணுமோ அவங்களுக்கு கரெக்டாக தான் பண்ணுறாரு. விடு, கரெக்டாக தானே சொல்லிக்கிற. கெட்ட குணம் இருக்கிறவங்களுக்கு கடவுள் கொடுக்குறது தான் கொடுப்பாரு. நல்லதே செஞ்சால் எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. கெடுதல் செஞ்சவங்களுக்கு கெடுதல் தான் நடக்கும். இங்கே பாரு அஞ்சலி, இப்போ நீ ஒண்டிக்கட்டை இல்லை, வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு. மறந்துடாத. வயிறு ரொம்ப சோறு சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடு. இப்போ பாரு அழுந்துக்கிட்டே இருக்காத, போ. சரிம்மா, யாராச்சும் வந்துட்டு போகிறாங்க, நான் ஃபோன் வைக்கிறேன். சரி, பத்ரம். சரிம்மா. அத்தை. என்னம்மா, எல்லாம் சொல்லிட்டியா உங்கள் அம்மா கிட்ட? இல்லை அத்தை, நான் ஒன்றும் சொல்லலை. த்ரிஷா இப்படி விஷம் குடிச்சது மட்டும்தான் நான் சொன்னேன் அத்தை. நீ என்ன உங்கள் அம்மா கிட்ட என்னை பற்றி ஒரு மாதிரி சொல்கிற? இல்லை அத்தை, நான் தப்பாக எதுவும் சொல்லலை அத்தை. இங்கே என்ன நடந்தாலும் உங்கள் அம்மா கிட்ட அந்த விஷயம் போயிடணும் இல்லையா? ஏன்னா உங்கள் அம்மா பிரைம் மினிஸ்டர் இல்லை, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கின்னு ஒரு நாள் எல்லாம் வந்து கத்த உங்கள் அத்தை காட்சி இல்லையா? இப்போ நான் கக்கூசுக்கு போகிறேன். அத்தை கூட ஃபோன் பண்ணி சொல்லிவிடுமா தாயே? ஏன் அத்தை, எப்போ பார்த்தாலும் என்னை தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க. தப்பாகவே இருந்தா தப்பாக தாண்டி புரிஞ்சிக்க முடியும். எதுக்கு எடுத்தாலும் ஆத்தா காட்சிக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுறது. தின்றது, பேடுறது, போடுறது, எல்லாம் என் தலை எழுத்து. ஊர்லேயே இல்லாத அழகியே கட்டிட்டு வந்துட்டான். அப்படி ஆடுறையோ. அங்கே பாரு,
உன் பொண்டாட்டி அவங்க ஆத்தக்காச்சி ஃபோன் பண்ணி எல்லாமே சொல்லிட்டு இருக்கா. கொஞ்சம் சொல்லி வை, மாமியார் வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் எல்லாரும் காதலி போட்டு வைக்கிறாவோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்ட்டு. அம்மா பா சுதாகர், அம்மா எங்கம்மா த்ரிஷா, வாமா போலாம் வாமா. அண்ணன் அழுவாத அண்ணன், எப்படியாச்சும் அண்ணி காப்பாத்திடலாம் அண்ணன், நீங்க அழுவாதீங்க அண்ணன். என் த்ரிஷாக்கு என்ன ஆச்சுடா கார்த்தி? இல்ல நான் போய் அவளை முதல்ல பார்ப்பேன். என்னடி பார்க்குற? இப்போ உனக்கு நிம்மதியா? என் பிள்ளை எப்படி அழுந்துக்கிட்டு போகிறான் பாருடி. எல்லாத்துக்கும் நீ தாடி காரணம், சண்டாளி மாவளை. த்ரிஷா த்ரிஷா என்னாச்சு த்ரிஷா உனக்கு? ஏன் த்ரிஷா இப்படி பண்ண நீ? என்னை விட்டு போறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? மாமா மாமா உங்களை விட்டு நான் எப்பவும் இருக்க மாட்டேன் நிவியே. இப்படி ஆடி நீ செய்வ? இனிமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டி. தயவு செஞ்சு உயிரோட வந்துருடி. நீ இல்லாத ஒரு நாள் கூட நான் இருக்க மாட்டேன்டி. எனக்கு நரக வாழ்க்கை ஆயிடும்டி. போவாத போவாதன்னு சொன்னியே, இப்படி நீ போறதுக்கு தானடி. அடியே த்ரிஷா வந்துருடி, என்கிட்ட வந்துருடி. நம்மளுக்கு குழந்தைல கூட பரவாயில்ல, நீ இருக்கேன்னு சொல்லி தாண்டி நான் ஆறுதலா இருந்தேன். நீ வந்துருடி வந்துருடி த்ரிஷா.